பண்ணுங்க ஒரு ஸ்பெக்டேட்டரா. ஸ்பெக்டேட்டர் வரியா? மாசா ஃபைனல் இதுன்னு பார்க்கலையே நீ ப்ரோ. ஆண்டா சரி உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் பத்த வைங்க பாப்போம் ஏதாச்சும். நைட் 2 மணி வரை பத்த வைங்க. டோரா ப்ரோ கூப்பிடுங்க. கூப்பிடு உங்களுக்கு ஒரு 5 மினிட் தேவா இருக்கானே. எக்கோடிக்குது நரேனே. இதுக்கு வந்துடா கால்ஸ்க்கு டிஸ்கார்டுக்கு. டோட்டோ நீ வந்துடா டேய். போன்ல கனெக்ட் பண்ணு ப்ரோ. டிவைஸ் இல்ல ப்ரோ. லாகின் ஆக மாட்டேங்குது ப்ரோ. நீங்க சரி உங்களுக்கு பாருங்க நைட் மணி 3 நிமிஷம் டைம் பத்த வைங்க பாப்போம் இந்த மேட்ச கண்டென்ட்க்கு. ப்ரோ இவராச்சு என்ன ப்ரோ பண்றது? ஐயர் ப்ரோ ட்ரோல் ப்ரோ பார்த்தா வச்சா வச்சிருக்கு. இவர வச்சு என்ன பண்றது சொல்லுங்க. இவன் அடிச்சா ஃபைனல் அங்கதான் போறா. போய்டுவலடா. இவரே நானியாச்சு. என்ன ப்ரோ நரேன் ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாரும் சொல்லி கேள்வி பண்ணு. ப்ரோ பிளேயர். லெஃப்ட்ல தெரியுமா? லெஃப்ட் லெக்ல ஒன்னு டீல் பண்ணு. அதான் எக்ஸாம் 9th ஆனுவல் எக்ஸாம் எழுதும் போது காலைல உங்க தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் போவேன் நானு. அப்படியா? ஓகே ஏய் தூக்கத்துல அன்னைக்கு கூட 1-1 அன்னைக்கு கூட பிராக்டீஸ்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிருந்தாரு. ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு 10 மேட்ச். டோரா என்கிட்ட டிடிஎம்ல சிங்கிள் டிஜிட்ல தோத்து 2 மேட்ச் தோத்து ஓடுனவன் தானே. துண்டா காணப்பட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாங்க கண்ணா. சரி நீ தோக்கவே இல்ல தானே கண்ணா. நீ வாய் பேச்சு தான் கண்ணா வந்து அடி. இப்ப அடிச்சிட்டு பேசு கண்ணா. வாவ் மோட்ல வா அடிக்குற வா அடிக்கிறியா? இந்த மேட்ச் மட்டும் நரேன் ஜெயிச்சானா என்ன ஆவறது? டோரா டொட்டோ செத்தானே ரெண்டு பேரும் என்கிட்ட பேசுற கிளான் விட்டே ஓடிடுவானுங்க. அந்த மாதிரி பேசுவோம். அவனுக்கு ஜெயிச்ச தோக்க மட்டும் இதெல்லாம் ஓகே. வாங்க கிரியேட் பண்ணுங்க ப்ரோ. கிரியேட் பண்ணுங்க ப்ரோ. இன்னும் ஒரு நிமிஷம் டா. இன்னும் 60 செகண்ட்ஸ். நல்லா 10 ஒரு 60 செகண்ட்ஸ் மட்டும். இன்னும் வெரி வேணும். இன்னும் அந்த எடிட் பண்றதுக்கு வந்து கண்டென்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு இவனுக்கு மனசுல வந்து தன்னைத்தானே ஒரு போய் திரும்பறா முடிஞ்சிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு யாரும் ஜெயிக்க முடியாது. இவனுதான் வந்து என்னமோ இவரு தன்னைத்தானே இவரு நீங்க என்ன ஜோனத்தன உணர்ந்துட்டு இருக்காரு. ஏய் அவர் இப்போ டோரா நினைச்சிட்டாரு. அதனால தான் இப்படி பேசுறாரு. கொஞ்சம் விடு பேசுமா. டோரா இருப்பு டோரா நகர டோரா அடியில ஓட்ற டோரான்னு கேக்குறீங்க இப்போ. நொட்டிங்க வாப்பா கண்ணா. நீ கிரியேட் பண்ணி இப்போ நான் டெம்ப்ளேட்லாம் இறக்கும் பாருங்க லைவ்ல. லீடர் பல்லக்கி கஷ்டம் ப்ரோ. எனக்கு புரியல. கிக் அடிக்காதடா. சாரி நரேன் ப்ரோ. பயத்துல கிக் அவுட் அடிச்சான் போல. அதெல்லாம் பண்ணாத. கத்தினே இருந்தீங்களே. 60 seconds of fire. ring fire சீக்கிரம். come on வெறியா இருக்குடா. come on டா. இப்பதான்டா ஃபைனலோட இதே வருது. ஒரு மாசே வருது. ஏன் திட்டுறதுக்கு ஐடி மாதிரி தரான். என்னடா நரேனே யூடியூப் ஏவி வச்சு அடிச்சிருவியா? ஏவி வேற மரணமா விளையாடுறான். அவங்க எந்த ப்ரோ பிஜேஎஸ் பிளேயர் மேம் ப்ரோ சொல்லுங்க. பிஜேஎஸ் எந்த டீம் வந்து உன்னை வெளியே அடிச்சு அமுச்சு ஹியூமிலேட் பண்ணி செருப்பு அடிச்சுச்சோ அந்த அணியவே நீ திருப்பி அடிச்சு 10,000 ஜெயிச்சுன்னு வச்சுக்கோ. அது 10,000 ஜெயிக்கல. இந்த அணியை மட்டும் வெளியே அமுச்சுன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான். அன்னைக்கு நடந்த அவமானத்துக்கு என் பேரு அண்ணாமலை இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச்லாக் வரும்டா. அண்ணாமலை ஓகே. அண்ணாமலையா ப்ரோ இவரே? போடுங்க ப்ரோ மான் ப்ரோ. இருடா ஒரு நிமிஷம் இருக்குடா. டைம் இருக்குடா. அப்படியே நைட் எல்லாம் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசல் பசல் கூட்டு போனதால அவங்க ஒரு பம்ப் போவாங்க. என்ன ப்ரோ இவரு? டேய் சும்மா லாபில தான்டா பேச்சு. நோ வீச் ஒன்லி ஸ்பீச் தான். ஐபேட் M2 ஏய் நம்ம என்ன டிவைஸ் கத்து கொடுத்த ரெண்டு குட்டி குஞ்சாலே என்கிட்ட வாய் பேசுது. ஐயோ பேச பழகுனதே என்ன பார்த்து பேச பழகிட்டு வெறும் வாய் பேச்சு. நோ கேம். இப்ப அடி ப்ரோ நரேன் ப்ரோ இவ்வளவு பேசறல எங்க அடி அடிச்சிட்டு பேசு. ஓகே டோரா சூப்பர் நல்லா இருக்கு. டோரா இரும்பு மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் சொன்ன மாதிரி இது மும்பை vs CSK மாதிரி. டேய் அரசல் போஸ் இங்க பாருங்க. உங்கள்ட்ட கேக்குறது ஒண்ணுதான். தயவு செஞ்சு கேம்ப் அடிக்காம 2 பேரையும் முடிச்சு ஜெயிங்க. அதாவது ஒரு ரொம்ப ஆன்டிசிபேட்டட் மேட்ச். அதனால கண்டென்ட்காக சொல்றேன். நீங்க டிராக் பண்ணி கேம்ப் அடிச்சீங்கன்னா பேசுறதுக்கு வீச்சுக்கும் இருக்காது. வந்து 15க்கு 1 முடிச்சிருவாங்க. அப்படியே ஆமா அதெல்லாம் கேட்க முடியாது. எவ்வளவு கேட்க முடியுங்க? இவர் மேக்ஸ்ல வீக்கா ப்ரோ. 15க்கு எவ்வளவு ப்ரோ 1 வரும்? டேய்
ஐயோ நான் என்ன சொல்றேனே புரியாம இது ஒரு தற்கூரி. பள்ளிக்கூடம் போறியா இல்லையாடா? நீ ப்ரோ நீ போனா. பள்ளிக்கூடம் போற நீ 14 பள்ளிக்கூடம் 14 ப்ரோ போனியா? ரவுண்டே 15 தான் ப்ரோ 15 15க்கு round 1 முடிச்சிருவேன்னு சொன்ன. 15 காது கேக்குமா இல்ல காதுக்குள்ள யாரோ bro, ஏத்தி bro, ஏறி என்ன bro ஆட்டிட்டாங்களா? சொன்னாரு? இவரு யாரு ப்ரோ இவரு 15 லைவ்ல தான் இருக்க, போய் கேளுடா சிவடா. நான் என்ன சொன்னனே செவுடா புரியாம இப்ப பேசிட்டு அடிக்கிற இருக்கேன். இடத்துல செவுடா விடுவீங்க வாங்க. இப்ப என்ன சொன்னா புரியல. 15க்கு ஒண்ணுனா புரியல என்ன அது? 15 15க்கு 1 எங்களை முடிச்சிருவாங்களாமா. அதாவது அவங்களோட ப்ளூ கலர்ல வந்து 15 இருக்குமாமா, எங்களோட 1 இருக்குமாமா. எப்படி அது இருக்கும்? எப்படி ப்ரோ வரும்? என்ன bro எப்படிடா பேசுற? இருக்கும்? உனக்கு 15 வரும். ப்ரோ எப்படிடா இருக்கும் நாளையில? கொஞ்சம் பட நைட்டாரு இவரு. கொஞ்சம் அந்த பேசும்போது 15க்கு ஒண்ணு எப்படி வரும்? தலைவன் 15க்கு ஒண்ணு எப்படி வரும்? ப்ரோ அழுகுறாரு. 15 பள்ளிக்கூட போலியா 15 மொத்தமா இருக்கிறது 15க்கு முட்டை தானே வரும். 14க்கு ஒண்ணு தானே வரும். அண்ணாமலை 14 மதன் கொண்டா. bro. இல்ல நான் chatல போட்டு போய் சொல்லிட்டு பள்ளிக்கூடம் போ. உங்களுக்கு இப்போ புரியுதா இல்லையா பள்ளிக்கூடம் மாமா? திரும்ப நரேன் ப்ரோ நீங்களுமா கிளம்பி வாண்ணா? பள்ளிக்கூடம் அவனுக்கு போய் chatல போட்டுட்டு இருந்ததை சொல்லிட்டு இருக்கேமா நான். ஏன் 15 சாட் கோடு எதுக்கு நீ முடிச்சிருக்கேன்னு சொல்லி. பாத்துன்னு இருக்கிற? இப்ப எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கிறீங்க. நீ பார்க்கவே இல்ல, டோரா. இதான் எல்லாம் பாத்துன்னு இருக்கிறாரா டொட்டோ. Views டா. ஏய் உங்களுக்கு views டா, views. நரேனோட views முக்கியம் இல்ல உங்களுக்கு வேணாமா? Bro, நரேன் ப்ரோ வியூஸா? அவர் இப்ப என்ன சொன்னாரு? என்னோட சாட்ல போட்டுருக்கேன்னு தானே சொன்னாரு. அதான் சொல்றேன் நரேன் உன்னை பாக்குறான் அப்படின்னு நரேனோட வியூஸ் உனக்கு வேணாமான்னு. நரேன் பாக்குற வியூஸ் பாக்குறாரு. ஓ ஒரு வியூஸ்னால முக்கியம் இல்ல. அண்ணாமலை வியூஸ் வேற கொஞ்சம் ஒரு மாதிரி. ஓகே வெரி குட் வெரி குட். வாங்க 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 சூப்பரா இருக்கு. அடி சும்மா பறவை விடுங்க, 2 டீம் தெரிக்க விடுங்க யூடியூப் பேபி. அச்ச அடியில சரி வாங்க வாங்க வாங்க. 10,000 ரூபாடா, 10,000 rupees அவர் ஜிபே பண்ணிட்டாரு. அப்படியே டப்புன்னு அப்பயே அனுப்பிச்சு விட்டுரும். டக்குன்னு முடிச்ச உடனே வந்துரு வந்துரு வந்துரு. ப்ரோ வாங்க 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 வாங்க. ஏவியோபியா டொட்டோவா பாப்போம். 15 ரவுண்ட் தான் அரசல் பஸ்ல தான் இருக்கும். பட் இருந்தாலும் கேக்குது வா வா கேக்குதுடா. கால்ஸ் நீடட் ப்ரோ. தல கேக்குது. ஹலோ நரேனுக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு தல. 3 பேர் 4 பேர் பாக்குறாங்க. கேக்குதா? நரேனோட கால்ஸ் வேணா நீங்க 2500 பேர் பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு 2000 பேர் கூட நரேனோட சேனலுக்கு போய் பார்க்கலாம். அவனுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்மள வந்து பாக்குறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். எங்க நான் நரேனோட வியூஸ் பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க நரேனிஸ் லைவ்னு டைப் பண்ணி நரேனோட சேனல் இருக்கும் பாருங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு எங்க அவரு எங்க சொல்லு நான் என்ன 20 பேர் பொறுமையா பாத்துட்டு இருக்காங்க. நீங்க போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷன் சூப்பரா ஆடுவான் ப்ரோ. கம் ஆன் உங்களால முடியும். போங்க பாக்கலாம். நரேன் ஓபி நரேனிஸ் லைவ்னு போடு வருவோம். இந்த மேட்ச் வேற மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச். கோச் டொட்டோ ஹாலமனம் ப்ரோ. என்ன ப்ரோ நரேன் போட்டு பிரிக்கிறான். அவங்க டீம்ல யார் நரேன் மட்டும் தான் இருக்கானா? ஆமா அவங்க டீம்ல நரேன் மட்டும் தான் இருக்கான். அவ்வளவுதான். படுக்க எட கொடுத்தா கால்ல வைப்பான். இல்ல இரு இன்னும் முடியட்டும். நரேன் மரணமடைந்தான். நரேன் மரணமடைந்தான். ஏய் டொட்டோ shut up, come here. Okay, you play there. Best daddy. Okay. இரு ஆல் செட். ப்ரோ வெறியா சண்டை போட்டுருக்கானுங்க ப்ரோ நரேன் லைவ். கேக்குதா? பேச மாட்டாரா டொட்டு? கலங்கி இருக்குமா? அப்படியா? ஓகே கண்ணா ஓகே. டொட்டோ ஏன் ஏறுற? டொட்டோ லிட்டு வாங்கிட்டுடா. டேய் சும்மா நீ ஏன்டா அங்க ஏறுன? டொட்டோ இங்க வாடா. அங்க பாத்தே இல்ல உட்கார்றது. எங்க யூடியூப் பேபி நாக் அவுட். எங்க அவர் எங்க அவரு? நரேன் மட்டும் தான் இருக்கு. பின்னாடியா காம்பவுண்ட் பின்னாடி. இரு ஏய் ஒழுங்கா நேடு போட்டுற போறாரு. கிரனேடியர்னு அவரே நினைச்சுப்பாரு. கொஞ்சம் மேல இருக்காருடா. இங்க பாரு நேடுலாம் டிஸ்கார்ட்ல தான் இருக்கிற. மதன் ப்ரோ கிட்ட அப்படியே நான் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே ஜாலியா ஆடிட்டு. ஏய் உட்கார. ஏய் என்னடா நானி மாதிரி அப்பெல்லாம் ஏற இருடா வர விடுறா அவரை.
குதிப்பாரு கொல்தாம. இருடா வரணும்டா அவரு. நானி பண்றானுங்க. ஆமா அவர் வந்து அடிக்கட்டும்டா, நம்மளே ஏறி போய் அடிச்சா ஏதாவது நினைச்சுப்பாரு என்னடா நம்மள நானி பண்றாங்க அப்படின்னு. இரு வரட்டும் ஒரு நிமிஷம் இருடா. டொட்டோ நீ திருப்பி ஏத்திட்டு இருக்க. இப்ப வருவார் பாடுறா, இப்ப வருவார். ஆஹா இரு மால்ட் என்ன அவருக்கே போட்டுக்கிறாரு. எப்படி வந்து மாட்டுக்க பாடுறா அப்படின்னு யோசிச்சுட்டு 40 செகண்ட் வருவாரு. நீ இரேன் டேய் இருடா என்னதான் பண்றாரு பாக்கலாம். என்ன பண்றாரு பாப்போம். இரு என்னதான் மூவ்மெண்ட். ஐபேட் என்னடி M2 தானே? ஐபேட் ப்ரோ M2. நேடு போடுறாருப்பா. ஐயோ நேடு பா. ஐயோ நரேன் ப்ரோ 8 செகண்ட்ல ரவுண்ட் முடிய போது என்ன பண்றாங்க? பெயிண்ட் அடிக்கிற என்ன பண்றாரு? மேல உட்காந்து டெம்ப்ளேட் இது முடியட்டும் மேட்ச் முடியட்டும். இருடா டே ஏன்டா டொட்டோ நம்ம இங்க இருக்க கூடாது? வேணா இருடா டொட்டோ நான் கால் கேட்கலன்னா பாரு இப்போ வெறி ஆயிடுவேன். கிளம்பிட்டே இருப்பேன். ஃபைனல் எந்த ரவுண்ட் போடலாம்? என்னடா பொசுக்கு நிக்க. நானி லெட் இது சமல்டா இங்க போடு. இங்க நானி என்கிட்ட நானியா? ப்ரோ நம்ம ரெண்டு பேரும் பேசலாமா ப்ரோ? கேக்குதா? மியூட் போட முடியுமாடா இதைய? ஜிமிட் வாடா. நீ ஜிமிட் வாடா. நீ ஜிமிட் வாடா. காமிச்சு விடுங்க. ஜிமிட் வா. நான் இங்க வருது நினைக்கிறேன் ப்ரோ. கேம்பர் ஹலோ அநியாயம் ப்ரோ. கேம்பர் பயலுகடான்னு சொல்றாரு அவரு. கேம்பர் பயலுக அப்படி. நீ நில்றா டுட்டோ என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். இங்க வா டுட்டோ அத இருக்கும். என்ன பண்றாரு? நரேன் வந்து நரேனை ஹியூமிலேஷன் டு தி கோர் அடிக்கிறானுங்க சத்தியமா. நரேன் ஏதாவது பண்ணிட்டானா காரணம் இவன் யாரு? டோராவும் டொட்டோவும் தான் சத்தியமா. கேக்குதா ஐவரி? கேக்குது ப்ரோ. ப்ரோ நரேன் ப்ரோ போட்டு குடும்பப்படுத்துறாங்க நரேனை. அவங்க ரவுண்ட் இது நினைச்சிட்டு இருக்காங்கடா. அவங்க ஸ்லாட் 1 நினைச்சிட்டாங்க. சொல்லிட்டுவாங்க அவர் இரு சாட்ல போய் ஸ்லாட் 2 ப்ரோ நான் கொஞ்சமா எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரோ. இன்கல போகுது ரொம்ப. ஆனா இல்ல அவன் ஏவி விளையாட முடியல. அவனால ஏவி போட்டு அடின்னு நிக்கிறாங்க. பாவம் ப்ரோ. நான் நிறைய நினைச்சு பாத்துருப்பானா வாழ்க்கையில இது நடக்கும். சொல்றான் டேய் நானி வருதுடா இங்க பாரு. அவரு Dress எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஸ்மோக் போடுறாங்க. ஸ்மோக் போட்டு என்ன ட்ரை பண்றாரு? என்ன ட்ரை பண்றாரு? மனசே விட்டுப்பாரு ப்ரோ இவரு. ஆமா மனசு விட்டுருப்பான் பாவம்.
அவனுக்கு எல்லவோ ட்ரை பண்றான், ஆனா அவனால அப்பவுமே அது எதுவும் கிராக் பண்ண முடியல. அதனால அதே மனசு கஷ்டமா இருக்கு. பார்ட்னர் அமைன் உள்ள மதன் ப்ரோ. ஆமா அவனுக்கு மனசு கஷ்டம். ஆமா யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அவனை. அவர்கிட்ட போய் இத கால் பண்ணிட்டு நீ எடுத்துக்க வேண்டியதானே நாராயணா? புரியல. அவருக்கே மால்ட்ட போட்டுக்கிட்டாரு ப்ரோ. மைக் சவுண்ட் கேக்குது. யாரோட காத்தடிக்குது? என்னடா ஃபேன் சவுண்ட் இருங்க ப்ரோ. ஒரு செகண்ட். நீ வந்து பாட்டு பாட்டு பாட்டுன்னு சொன்னா அங்கே உட்காந்து ஐயோ ரவுண்ட் 4 முடிஞ்சு போச்சு. டைமே முடிஞ்சிருச்சு. ஒருத்தன் கூட ஒரு டேமேஜ் பண்ணலடா. நரேனுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. ஆமா நரேனுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. இல்ல அவனுக்கு தான் டோரா டோட்டாக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. அவனு தான் நம்பர் 1. இல்ல நரேனுக்கு போயிடுச்சா? இல்ல ப்ரோ 9 போயிடுச்சு. ஆமா எப்படி தெரியல ப்ரோ. என்ன கண் கொடுப்பான் இதுல? ஆமா நரேனுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. இல்ல நரேனோட இது நான் லைவ்ல பாத்துட்டு என்ன பேசுறான்னு. சந்தோஷமா இருக்கான். ஏய் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்டா அப்படின்னு. அதான் 15-0 னு இருக்கு. அம்மா நிறைய முடியும். ஐயோ இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காவும் ஆட மாட்டேங்கிறானுங்க. ஸ்பிட்டப்பு ஒழுங்கா ஆட மாட்டேன்றானுங்க. கால் ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றானுங்க. வா அதான் ஏவி போச்சு. ஓகே தான் 1 HP. ஏவி தூக்கிட்டான் அவனுக்கு ஈஸியா. முதல் 2 ரவுண்ட் நேர்லயே வாங்கிட்டாரு. ஏவி எங்கடா? பாரு ஏவி தான் கேக்குறான் பாரு. ஏவி எங்கன்னு தான் கேக்குறான் அவன். டோரா கிட்ட மாட்டிக்கோனே. டோராக்கு நிறைய ஜாலியா இருக்கும். வெளியே போன மாட்டேன். வெளியே போவானே. ரெண்டு கிடாலடா. இதுதான் ஆயிடுச்சு. டோக்கேஜ். 2-3 தானே? 2-3. ஆமா 2-3. ப்ரோ அவரை கரெக்ட்டா பிளான் பண்ணி டேமேஜ் வச்சு கேம்ப் அடிச்சாலே போதும் ப்ரோ. அது நீ போய் சொல்லி கொடுத்துற வேண்டியதானே? புரியல. நான் எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? ஏன் அதுக்கு அப்புறம் உனக்கு வந்தானே ஏதாவது பயப்படுறியா? எல்லாம் மாத்தி மாத்தி வரல. ரெண்டுக்கு 3. அவன் பாரு கதை நிறைய ஹியூமிலேஷன் லெவல்ல சாவாதடா டேய். ஆமா உண்மையாலுமே அவன் அவ்வளவு எஃபோர்ட் போடுறான். ஏவி செத்துட்டே இருக்கான்டா டேய். இல்லடா அவன் அவ்வளவு போராடுறான் பாரு. அப்பவுமே 1v2 பண்றான். ஏவி செத்துட்டே இருக்கான். நான்லாம் அப்படியே இது பண்ணிட்டேன். ஆல்பல் பாஸ் ஆயி போச்சு. நீ ஏற மாட்டாங்களா? ஆமா ஏற மாட்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஏறலனா ஏறாத. வெரியான ஒரு இதானா. நீங்க போட்ட நேட்ல தான் உங்களுக்கு டேமேஜ். நரேன் வந்து இது கமெண்ட்ரி கூப்பிட்டேன்னு சொல்லு. யாரா சொல்லுங்க நரேன் வந்து கமெண்ட்ரி கூப்பிட்டேன்னு. சாட் பார்க்க மாட்டாங்க. ஆமா நரேனோட ஹியூமிலேஷன் வெரியா இருக்கு கேக்குறது. இல்ல இப்ப இதெல்லாம் இருக்கா? அவங்களும் அங்க உட்காந்துட்டாங்க. நம்மளும் நான் சொல்லலாம்னு இருந்தேன் ப்ரோ. நீங்க ரவுண்ட் ஜெயிச்சீங்கன்னா 5000 ரூபாய் நாங்க ஜெயிச்சு தந்துடுறோம். புரியல என்னது? இல்ல ப்ரோ இந்த ரவுண்ட் ஜெயிச்சீங்கன்னா நாங்க ஜெயிக்கிற 5000 10,000 5000 கொடுத்துறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம்னு இருந்தேன். இந்த ரவுண்ட் ஜெயிச்சாங்களா? அது எப்படி? ரவுண்ட் ஜெயிச்சா ஃபைனல் செகண்ட். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. நீ லிட்டு அவங்கள டோட்டோ. ஆனா ஜெயிச்சாருன்னா ப்ரோ லைஸா ப்ரோ கால்ஸே கேட்கல ப்ரோ. அவனுங்க ஏதோ அவன் போன்ல பேசுறான் போல ப்ரோ. அதனால அவனுக்கு தூரமா இருக்கு போல. அவன் பேசுறது கேட்க மாட்டேங்குது.
இவன் ஓடுது. டோரா ஓடுது. டோராவோட ஆமா தூரமா வச்சிருக்கான் போல. அவன் போன்ல வேற ஏதோ கனெக்ட் பண்ணிருக்கான் போல டோரா. நானே இந்த வகை லைவ்ல நரேனோட லைவ் தான் பாத்துட்டு இருக்கேன். கால் டொட்டோ கேக்குதா? இப்ப டிரா ஆயிரும் ப்ரோ. நேடு மால்ட் எல்லாத்தையும் தேடி இப்ப கேக்குது பாருங்க. ஏதோ போன்ல தூரமா வச்சிருக்கானுங்க போல. மேட்ச் சீரியஸ் ஆயிடுச்சு இல்ல, அதனால ஏதோ தூரமா வச்சிட்டானுங்க போல. சொல்றதை கேளுடா. சும்மா போடுறா கீழே. அவ்வளவுதான். இல்லையே அவனுக்கு தான் போயிரும் நினைக்கிறேன். இல்ல இல்ல டிரா ஆயிரும். அதான் அவனுக்கு தான் போயிரும். யாருக்கு போவாது ப்ரோ? 3-2 வந்து 7th ரவுண்ட் போயிரும். அப்படியா? ஆமா. ஏதோ ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு தான் பாயிண்ட் போகுனாங்க. இல்ல இல்ல போவாது. 1-0 இரு பாப்போம். இப்ப தெரிஞ்சிரும். ஏய் 3-3 ஆயிடுச்சுடா. 3-3 ஆயிடுச்சு. ஈக்குவல் ஆயிடுச்சு. 3-3 ஆயிடுச்சு. ப்ரோ அப்ப சான்ஸ் இருக்கு ப்ரோ நரேன் ப்ரோ. அப்ப எனக்கு தெரிஞ்சு நம்பர் 2 தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ 3-3 ஆயிடுச்சு. நரேனுக்கு ஃபேவர் பண்ணுதுடா பீஜா பைய. நரேன் இப்போ அடிக்காம இருந்தாவே கிடைக்கும் போலயே. இப்ப டோரா எப்படிடா அப்படின்னு இருந்திருப்பான். அதான் 3-3. நானே சொல்லிட்டு தான் பாரு. அமைதியாயிட்டான் பாரு அவன். வாயை திறக்கல. ப்ரோ அவனை ஹோல்ட் பண்ணாலே போதும் ப்ரோ. ஏற விட்டு அடிச்சாலே போதும். அவன் திருப்பி ஸ்பிளிட் அப் ஆயிட்டாங்க பாருங்க. அப்பனாலுமே அவங்களுக்கு ஏவிஓபி எப்படி போறாங்க. ஆமா ஏவிஓபி தான் தூக்குவாங்க முதல்ல. இப்ப மாட்டிப்பாரு. 3-3. ஒன்னா ஆடுனாலே அடிப்பாங்க ப்ரோ. ஸ்பிளிட் அப் ஆடுனா தொட்டு நாக் வச்சிருவாங்க ஏவிஓபி. எங்க இருக்காங்க? எங்க இருக்கான் அவன்? ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய ஸ்பிளிட். போன மேட்ச்ல ஏவி 20 டேமேஜ் எடுத்தானே, அதனால அவனுக்கு வெட்டி வந்துருச்சான். 20 டேமேஜ் எடுத்தானோ. ஆமா 20 டேமேஜ் எடுத்தானே அப்படின்னு சொல்றாங்களே தெரியல. 20 டேமேஜ் எடுத்தாங்களாம். ப்ரோ நரேன இது கூப்பிடுங்க, கால்ஸ் கூப்பிடுங்க சார். அதை போய் டிஸ்கார்ட் வர சொல்லுங்க நரேன. என்னடா இந்த மேட்ச் அப்படியே அரசல் பஸ்ல போகுது. நீ டேமேஜ் விட்டுட்டான்னு நினைக்கிறேன் டொட்டோ. கேக்குதா? டோராவை யாராவது போய் போன் பக்கத்துல வச்சு பேச சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் போய். இவனுங்கெல்லாம் பிசி இல்லாம வேற ஒரு போன்ல கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. இருங்களா ஜிமிட்டோட சவுண்ட் கம் பண்றேன். ஏவிஓபி தூக்கிட்டாங்க. நரேன் மட்டும் தான் இருக்கான் பாவம். தூக்கிட்டாங்களா? எங்க? பேக் வா. பாவம்டா நரேன். ஃபுல் அது நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் பாத்துடலாம்டா. இந்த ரவுண்ட் பாத்துட்டு இது பண்ணுவோம். என்ன சொல்ற? நான் ஒரு காரணம் இந்த ரவுண்ட் பாத்துடலாம்டா. அதுக்கப்புறம் இது பண்ணி ஏறிடலாம். இதான் நாக் வச்சிருக்கல உனக்கு தான். ஏன் வியூ வா எங்க இருக்காரு? இவங்க ரொம்ப ஸ்பிளிட் அப் ஆயிட்டாங்க. நாளா வரல. ஆமா இவங்க ஒட்டுக்க ஆட மாட்டேங்கிறாங்க பாவம். நரேன் கதறிட்டு இருக்கான் சீரியஸா. நரேன் கதறல ரொம்ப பாத்தீங்க. அதான் இந்த ரவுண்ட் இத இது பண்ணிட்டல நம்மளுக்கு தான். தோத்த 3 மேட்ச்மே அவனுங்க அடுத்த நேட் தான். ஏவிஓபி செத்தது தான். நரேன் கொஞ்சம் சாவாம கூட இது பண்றான் சீரியஸா. நாலுக்கு 3. ஆனா இவ்வளவு ஹெட் டு ஹெட் எடுத்து போயிட்டானடா. வெரியா இந்த ப்ரோ அவனுங்க ஏவி ஆடல. அவன் பொறுமையா ஆடிட்டான். டைகா போடுறான் நம்ம. எம்மாலே ரெடி. ஓ ஜஸ்ட் மிஸ். இவனை தூக்குறாங்கடா டேய். ஊர் ஓட்டி இவனை தனியா போய் தூக்குறாங்கடா ஏவிஓபியா. இப்போ திரும்பி ஸ்பிளிட் பாருங்க எவ்வளவு தூரம். ஆமா டொட்டோ கரெக்ட்டா நின்னு போறான் இப்போ. ஐயோ 1 HP. ஆமா இவன் சொல்றதே கேட்க மாட்டேன்றான் போலடா இவன். ஐயோ அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்க ஏறனால ஒண்ணும் யூஸ் இல்ல. அவ்வளவுதான் முடிச்சு. ஆமா
ப்ரோ ஆட் ரவுண்ட் டிராப் பாயிண்ட் இங்க கோஸ் டு இரு. டீம் 1 அண்ட் வைஸ் வெர்சா ப்ரோ. அப்படியா? ஓகே. வேணுமா? கண்டிப்பா. நீ தான் டேமேஜ் எடுத்துட்டல, உட்காரேன். டென்ஷன் ஆயிட்டாரு அதான் வெறி ஆயிட்டான் நரேன். டென்ஷன் ஆகி கதறிட்டு இருக்கான். மத மாட்டியாடா நீ? ஒரே இடத்துல நின்று இருக்க குவாணி அப்படின்னு பேசிட்டு இருக்க. ரொம்ப குஷான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 2 பேர் ஏரியா அடிச்சா ஈஸியா அடிக்கலாம். ஓணுமே டோரா வந்துட்டானே, அவ்வளவுதான். ஏவி தூக்கிட்டான். நரேன் மட்டும்தான் இருக்கான். இரு ஏவி அழுத்து. ஏவி அழுத்துற சூத்தியா. வேணாடா. அவ்வளவுதான். அவனுங்க பாத்தீங்களா உஷாராயிட்டானுங்க. நானே அடிச்சேன் போயிட்டு. இப்ப அடிச்சுட்டு மேல ஏறிட்டானுங்க பாரு. இப்போ இவருக்கு ஏரியா ஆகணும்ன்ற. ஆமா ஆமா உஷாராயிட்டானுங்க. இப்போ உஷாரா விளையாட ஆரம்பிச்சானு. அவனுக்கு ஈக்குவல் பாயிண்ட் இருந்தானே கொஞ்சம் அரசல் பஸ் ஆயிடுச்சு. முதல்ல இருந்து இந்த தெனா வீட்டு இல்ல. இப்போ பண்ணிட்டானுங்க. இங்கே இருக்காரு. நீ இர நீ எதுக்கு இப்ப நீ ரொம்ப சொல்றது கேட்டாடா. தான் அங்க வந்து ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கான் பாரு டோரோ. வாரோ புல் மேல வா. நீ புல் மேல வா. என் தெய்வமே நீ போ போ. எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஏரியா மேன்லஸ். ஆமா ஆமா ஹெவி ஓபி மேன்லஸ் பாவம். நரேன் உயிர் கொடுத்து விளையாண்டுக்கிறானா. அப்ப இப்ப 1v2 பண்றதுக்கு போயிட்டு இருக்கான் பாரு. சோதி என்ன இப்ப செத்தான் ஈஸியா. அவனும் தான் விளையாடலையே, ஒழுங்கா விளையாடலையே. நவருடா. ஆனா இவன் ஒரு ஏகப்பட்ட மேட்ச்ல இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. நரேன் கரெக்டா இருந்துட்டான். இன்னொரு பார்ட்னர் கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட க்ளோஸா இருக்கும். ஆமா பரவாயில்ல. 8 கூட இப்படி கொண்டு வந்துட்டானே வெறியா. இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே உனக்கு. 5க்கு 3 2 தான். ஒரு மேட்ச் ஏயோபி ஆடிட்டானா வெறியா இருக்கும். ஒரு மேட்ச் கூட ஆட மாட்டேன்றான் அவன் பாரு. அப்படியே பல அங்க டால்சியா இருக்கும். டொட்டோ டால்சியா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நரேன் ப்ரோ தெரியாது. கேக்குதா? ஹலோ சரிடா. நீ அதெல்லாம் ஒண்ணும் எதுக்குடா எட்டி பாக்கணும். அவன் பாரு லைவ் எல்லாம் ஹைட் எல்லாம் பண்ணிட்டு வரான். நான் பாயிட்டா இருக்கேன். நீ என்ன பண்ணுவ சொல்லு. ஹைட் பண்ணிட்டேன் நரேன் ப்ரோ. சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே, எவ்வளவு வேணாலும் போடுறேன். கஜக் கஜக் இது எனக்கு. கஜக் 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 கஜக். இந்த கஜக் வேணாம். ஓ என்ன பண்றான்? போடா டேய். நரேன் ப்ரோ அட்லீஸ்ட் ஏதாச்சும் ட்ரை ஆச்சு. இப்ப என்ன பண்றேன்? ஆமாமா நரேன் போய் படுத்துறா. பாவம்டா. இப்போ நான் சொல்றது கேளு. போராளி இந்த மேட்ச் வருமான்னு தெரியல உங்களுக்கு. இதெல்லாம் இல்ல பாப்போம் ப்ரோ. 2 பேருமே டேமேஜ் கொடுக்கலனா என்ன சைடு போறீங்க? ஜோன் இப்ப இல்ல. கார் எடுத்துட்டு போணும். ஓகே அவுட் சேஞ்ச் ஆகும். தெரியும்டா. ஸ்கிரீன் ஆயிடும். மோஸ்டா டொட்டோ டோராக்கு வாய்ப்பு இருக்கு. வெறியா எடுத்துட்டு போயிட்டான்ல. மதன் அவங்க எல்லாம் நிறைய நானின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் கேம்ப் பண்றாங்க தெரியல. அது கொஞ்சம் 3க்கு 3 கொஞ்சம் ஈக்குவலா இருந்தாலும் லைட்டா இதாயிடுச்சு. ஃபுல்லா ஸ்மோக் போடுறாங்க. என்ன பண்றாங்க? 34 33 டொட்டோ ஃபிளாங்க் அடிச்சிருக்கான். டொட்டோ நரேன் ப்ரோ நாக் கேட்க முடியும். தப்பு பண்றான். நரேன் உள்ள போயிட்டான் தெரியாம. நரேன் போய் டேமேஜ் ஆயிட்டு தானே வேஸ்ட். இல்ல இப்போ டொட்டோ லொகேஷன் 2 பேத்துக்கு தெரியாது ப்ரோ. ஈஸியா இருக்க முடியும். ஆமா டொட்டோ பாரு அப்படியே படுத்துட்டே இருக்கான் பாரு. வரட்டும் போட்டு 2 பேருக்கு தெரியாது. 2 பேருக்கு தெரியாது. டைம் இல்ல. 13 செகண்ட் 12 செகண்ட் 11
10 9 8 7 6 5 யாருக்கு வரப்போகுது வின்னு 3 2 1 4 போயிடுச்சு நாளைக்கு போயிடுச்சு ஹெட் போயிட்டு இருக்கு 5-4 இப்ப நரேன் ப்ரோ அட்வான்டேஜ் மான் ப்ரோ ஆமா நரேனுக்கு போயிடுச்சு நரேனுக்கு அட்வான்டேஜ் தான் இருக்கு அத்தனைக்கும் நரேன் அட்வான்டேஜ் இப்போ ஆனா டக்குன்னு போடுவேன் நான் ஏறி வரலையே ஏறி படுத்துட்டு இருக்கோம்டா ஐயோ பாவம்டா நரேனுக்கு மனசே இருக்கா உண்மையாலுமே சத்தியமா சொல்றேன் ப்ரோ இவரு ஐயோ இவனுக்கு என்ன பொறுமையாடா என்ன பண்றானே தெரியலடா அவன் எனக்கு கவர் வேணும் இவன் எப்படா பிஜே சொல்லான் இருப்பான் எனக்கே ஆச்சரியமா இருக்குடா இவரு அந்த ட்ரைவர்ஸ் பண்ணீங்க இவன் தான் இந்த பிஜே 3rd ரவுண்டா 4th ரவுண்டா போனானே இவன் தான் அது இல்லடா இரேன் ஏவிஓபி ஏதோ இந்த ரவுண்ட் டிராப் பண்ணலாம் இந்த ரவுண்ட் மட்டும் இது பண்ணிடலாம் இரு நான் பண்றேன் பாரு இங்க பாரு நான் சொல்றது காரணமா தான் இங்க பாரு இப்ப நான் இது பண்ணிட்டேன் எப்பறா போயிருப்பான் பிஜே 3rd ரவுண்ட் வெயிட் பண்ணு இப்படி வரலடா எனக்கே கட்சா இருக்கு நான் உன்ன பண்ணேன் இரு ஐவரி நீ ஏன் ட்ரை பண்ண கூடாது பிஜேஸ் ப்ரோ நல்லா பிஎம்ஓசியே ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன் பிஎம்எஸ் எப்போ ஆமா அந்த பி என்னது அது பிஜிஓ இல்ல அது பேர் எல்லாத்தையும் போடணுமா அந்த டீம் பேர் என்ன பிஜி பிஎஸ்ஜி பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் பேக் ஸ்ட்ரீட் கேங்ஸா கேமர்ஸா நிறைய டேமேஜ் வாங்கிட்டான் புரியல டோரா இன்னும் பேசுறானா இல்லையா என்னது அவ்வளவுதான் இன்னும் 2 ரவுண்ட் முடியாது 2 ரவுண்ட் அவ்வளவுதான் 2 ரவுண்ட் எடுத்தா முடிஞ்சே போச்சு இப்ப யாருக்கு வின் போகும்னு தெரியலையே இப்ப வின் டோராக்கு தான் போவோம் ஏன்னா நரேன் டேமேஜ் வாங்கிட்டாரு அப்படியா 10 டேமேஜ் வாங்கிட்டாரு நீ பாரு மறுபடியும் இவனுக்கு வெயிட் பண்றானுங்கடா இந்த மேட்ச் ஏதோ ஆடு நீங்க இருங்க உங்களுக்கே வின் வரும் அப்படின்றானே டோராக்கு போயிடும் எனக்கு இன்னும் இவனுக்கு தான் வரும்னு தோணுது பாப்பாரு டேய் டோரா டேமேஜ் ஆமா டோர் டேமேஜ் ஆயிட்டானே அங்க பாரு ஜோன் டேமேஜ் வாங்குறான் இந்த சாட்ல யாரோ ஹீல் நான் பண்ணிட்டேனே எல்லாத்தையும் இரு இந்த மேட்ச் தெரிஞ்சிரும்டா இருடா 30 செகண்ட் தான் டோரா செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்கிறான் அவனே வேணாம் நான் பண்ணிட்டேன் இரு நீ டேமேஜ் வச்சிட்டல அவ்வளவுதான்டா டோராக்கு போயிடும் ப்ரோ டேமேஜ் வச்சிட்ட நான் ஹீல்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் இப்படிதான் இருக்க இல்ல லைக் ஜெயிச்சா மேபி நரேன் போர்ட் டேமேஜ் வாங்கினால அந்த ஒரு ரீசன் 6 5 4 3 2 பாருங்க 7-4 மாதிரி இது தெரியும் டேமேஜ் டேக்கன் பாருங்க 7-4 ஆமா இல்ல இவன் வாங்குனானே நரேன் வாங்குனானே டேமேஜ் போன மேட்ச் அதுதான் அதான் தொட்டோ போட்ட நேடு இது கொஞ்சம் பெருசா இருக்கு ஜோன் ஏறிட்டாங்க சொல்லுடா போச்சு டொட்டோ டேமேஜ் ஆயிட்டான் பாருங்க ஏவிஓபி அதாவது அதிக டேமேஜ் நேடு பிடிக்கிறாங்க ஆமா ஏவிஓபி டேமேஜ் அதிகம் நேடு அவ்வளவுதான் முடிச்சிருங்க உங்களே அவ்வளவுதான் நரேன்டா குட் அவ்வளவுதான் முடிச்சு இன்னொருத்தங்க நேடிங் பொறுமையா இருக்கட்டும் 2 பேர் நின்னு போடுறாங்க
போறான் bro. நான் எடுக்கிறேன் இரு, நான் Team இல்ல எடுக்கிறேன் bro, பாவம் bro அவரு. அதான் ஒரு நாக்கு டொட்டோ போட்டதுல அவனாக்கு டொட்டோ போட்டதுல அவனாக்கு bro, ஒண்ணும் இல்ல இருக்கு. ரைட் ஆங்கிள் எடு. 1 HP. என்ன நீ என்ன மட்டும் சாவடிக்கல டொட்டோ, நான் சப்பையா டேய். திருப்பி ஏய் என்ன பண்ண பாத்தியா இப்போ அடிச்சிருக்கலாம் bro, பார்த்தேன். ஏய், அவன் 0.1 HP இவனுக்கு அவ்வளவு உயிரா அவ்வளவுதான்டா வின்டா நம்ம. அபாரு வின்னு நம்ம. அவ்வளவுதான் மேட்ச் டன். அந்த ரவுண்ட் ஜெயிச்சிருந்தா கூட என்னடா பண்றாங்க உட்காந்து அதான்டா 7 ஏடு போடுறாங்க. டேய் எம்எஸ் ப்ரோ சொல்லக்கூடாது முன்னாடியே. ஏவி மட்டும் தான் இருக்கான். ஓடு நரேன் கையில குத்துறாங்களா இங்க வாடா, இங்க வாடா. நீங்க தான்டா ஃபைனல் என்னடா பண்ண போறீங்க? தெரியல, பார்க்கலாம். 10,000 யாருக்கு போக போகுது? ஆனா நெக் டு நெக்கா தான் ப்ரோ இருக்கும். தூங்க மாட்டார் ப்ரோ இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு. ஆமா பாவமா இருக்குடா, எனக்கே பாவமா இருக்கு. டீம் எல்லாம் சத்தியமா அதெல்லாம் போயிட்டு அந்த 1 HP எல்லாம் பார்த்தா வச்சுக்கேன் ரொம்ப வருத்தப்படுவான். ப்ரோ இவருக்கு என்ன தனி டீம்லாம் கொடுக்காதீங்க ப்ரோ, அதாச்சும் நல்ல டீம் நீங்க. அதான் நானே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பரிதாபமா இருக்கு எனக்கு. அவன் ஆனா கேட்க மாட்டான் அந்த லவுடு, இந்த நரேன் லவுடு பையன் கேட்க மாட்டான். தனி டீம் கொடுங்கன்னுவான். கடுப்பா இருக்கும். நாமளே இவனுக்கு ஃபேவர் பண்ணணும்னு நினைச்சா கூட இவன் ஒத்துக்க மாட்டான். அதான் சொன்னேன், ட்ரையோட்ஸ் மட்டும் எப்படியாச்சும் ஜெயிங்க ப்ரோ. இவ்வளவு போராடுறேன் ப்ரோ நான். ஆமா போராடுறான். போராடி என்னடா பிரயோஜனம்? எல்லாரும் தான் போராடுறாங்க. அவன் இல்லையே அவனுக்கு அவனுக்கு யாரு கூட அந்த ஒரு அந்த ஃப்ரெண்ட்லியா இருக்க தன்மை இல்ல அவனுக்கு. கரெக்ட். ஃப்ரெண்ட்லியாவும் இல்ல பவரும் இல்லன்னா அப்புறம் எனக்கு ஒண்ணு பவர் இருக்கணும் இல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். காரியம் சாதிக்க தெரியணும், ரெண்டுமே இல்ல. என்னப்பா என்ன ஃபைனல்ஸ் தெரியல நாளைக்கு என்னன்னு. ஃபைனல்ஸ்லாம் அப்படியே போட்டுற வேண்டியதான். சூட்டோட அங்கிட்டான்னு ஓட்டுட. அவ்வளவு பேர் உட்காந்து நைட் 2 மணி கண்ணு விழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனல்ஸ் போடலாம் கொலை பண்ணிடுவாங்க. என்ன ஐவரே ஃபைனல்ஸ் என்ன மேப்? எது வேணாலும் போடுங்க, ஆனா பெஸ்ட் ஆஃப் 3 தான. 3 மேட்ச் தப்பா இல்லையே. சிங்கிள் டிஜிட்ல அடிச்சிட்டு இருக்கிறோம், டபுள் டிஜிட் எடுக்க ஒரு தப்பு. ஹலோ நரேன் ப்ரோ. நரேன் ப்ரோ சப்பானி சொன்னீங்களே, கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் வாயை தொடங்க. இந்த சப்பானி சொன்னவரே கேக்குதா? ப்ரோ ஏவிஐ வேணும்னு கேட்டா நரேன் இப்போ மறுபடியும் ஏவிஐ கேப்பானா ப்ரோ? தெரியல தல, கேப்பானான்னு தெரியல. நரேன் பழம் ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான். நரேன் எகிரி அடிக்கிறாங்களா? அடிச்சிட்டான். டோரா அடிச்சிருவான் ப்ரோ. பாருங்க
நெருப்பு நெருப்பு கிருப்புன்னு எல்லாமே விழுது. அவ்வளவுதான். ஒன்னு அவ்வளவுதான். கன் மாத்தி அப்படி அடிக்கிறதுல அடிச்சிடறான். கடைசி பேன் வேறையா? அவர் நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா எடுத்துட்டு போயிருக்கலாம் ப்ரோ. இல்ல இல்ல ஆக்சுவலா அவனுக்கு உண்மையாலுமே பத்தலடா, அவனால முடியல. பார்த்தமே நம்ம தான் பார்த்தாவே தெரியுது. அவன் போராடுறான், அவனுக்கு சப்போர்ட் இல்லை. அவன் உயிர் கொடுத்து போறான், வேலையாவது. நரேன் மட்டும்தான் இருக்கான் அவரு. கரெக்டா மாட்டிச்சு பாத்தியா? கரெக்டா இவங்க டீம் செமி ஃபைனல்ல வெரியா. ஆனா டோட்டோ ஃபர்ஸ்டே தோக்க வேண்டியது ப்ரோ. அந்த ஒன்னு என்ன கடைசில எடுப்பாங்க. ஆமா 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 ஆமா. ஃபைனல்ஸ் ஐவரி ட்ரோல் விசஸ் ஜோரா டொட்டோ. ஆனா ஃபைனல் அமையுது பத்தி எப்படி மாசா? அண்டா அதானா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வந்து அமையுதுங்கிறது. போன வாட்டி செமிஸ்ல அமைஞ்சிச்சு ஸ்குவாட் டோர்னமென்ட்ல. அப்படியா? ஆமா ஃபைனல்ஸ் பிடிஎஸ் கூட வந்துச்சு. ஃபைனல்ஸ் வந்து வெரியா இருக்குப்பா. மரண ஃபைனல்ஸ். பெஸ்ட் டீம் ஃபைனல்ஸ்ல பாடி மிக்கிட்டி பாட்டி பாப்பா தம்ம கிட்டிப்பா. ப்ரோ சப்பானின்னு சொன்ன சப்பைய கூப்பிடுங்க ப்ரோ. மான் ப்ரோ. வெல் பிளேட் ப்ரோ ஃபைனல்ஸ் நீங்க போடுறீங்களா ப்ரோ? ஆமா ஆமா இன்னைக்கு தான். வா ரிலாக்ஸ்.俺はベジータとカカロットの合体ベジータだ。பரவாயில்ல பரவாயில்ல. வெல் பிளேட் வெல் பிளேட் வெல் பிளேட்ベジータだ。வெல் பிளேட் ஆல். இதே ஜெயிச்சிருந்தா மான் ப்ரோ டீசெண்டா ஜிஜி சொல்லிட்டாரு. நம்ம ஏதாவது பேசுறோன்னு அதான் பேசுறது